நமக்கு பேர் வைக்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம தொழில் சார்ந்த தொழிலின் பெயரில் இருந்தாலும் சரி, நாம் எந்த பெயர் வைக்கிறோமோ அந்த பெயரில் உள்ள ஒலி, சவுண்டு, அதில் உள்ள அர்த்தம் எதுவாக இருக்கிறதோ முடிவு அதுவாக தான் இருக்கும். லாஸில் தானே முடியுது, அந்த கம்பெனி லாஸில் தான் முடிஞ்சது, அட்ரஸே இல்லை. உண்மையை சொல்ல போனால் பெரிய சாம்ராஜ்யமே நடத்தினாங்க தொழிலில் அவங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த பழைய வருஷத்துலேயே சொல்கிறேன், அப்போல்லாம் ஹோட்டலில் பவன் இருக்காது, லாஸ் தான் வரும். ராமலிங்க விலாஸ், ராம விலாஸ், அப்படி வச்ச விலாஸுங்கிற ஹோட்டல் ஒன்று கூட இல்லை. ஆரம்ப காலகட்டத்திலலாம் எல்லா ஹோட்டலுக்கு பேர் விலாஸ் தான் முடியும். அது கரெக்டான தமிழாக்கம் வந்துட்டு அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, எதுவும் இல்லை. வணக்கம். ஃபார்மெட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன். வழக்கம் போல் தகவல் தான், நல்ல தகவல் தான், புது புது தகவல் தான் உங்களுக்கு கேட்கறதுக்கு, கேட்டதுக்கப்புறம் அது பயனுள்ளதாக இருக்க போகுது கண்டிப்பாக தெரியும். அதை ஃபாலோவும் பண்ணுறீங்க, மகிழ்ச்சி. நமக்கு பேர் வைக்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம தொழில் சார்ந்த தொழிலின் பெயரில் இருந்தாலும் சரி, நாம் எந்த பெயர் வைக்கிறோமோ அந்த பெயரில் உள்ள ஒலி, சவுண்டு, அதில் உள்ள அர்த்தம் எதுவாக இருக்கிறதோ முடிவு அதுவாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு, பல வருடங்களுக்கு முன்னால் சவுத் சைடு தமிழ்நாட்டில் தென்பகுதி மதுரை தாண்டி ஒரு இடம், முதல்ல ஒரு பேர் இருக்கும், அந்த பேரோட இன்னொரு பேர் கலந்து இருக்கும், விலாஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அதை சொல்லிட்டா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, ஓ இவர் இந்த இதை தான் சொல்றாரு. அது தேவையில்லை, எல்லாத்துக்கும் புரியும். ஆனால் அந்த சைடில் இருக்கிறவங்க கண்டிப்பாக புரியும். மதுரை தாண்டி உள்ளவங்களுக்கு அப்படி அது அப்படி எல்லாத்துக்கும் ஒரு பேர் முன்னாடி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் விலாஸ்ன்னு முடியும். இப்போ அந்த பேரை திருப்பி நீங்கள் உச்சரிச்சு பாருங்க, விலாஸ், விலாஸ், விலாஸ். விலாஸ்ன்னு சொன்னாங்க, விலாஸ்னா நாங்கள் லாஸ்ன்னு தானே முடியுது, அந்த கம்பெனி லாஸ்ல தான் முடிஞ்சது, அட்ரஸே இல்லை. உண்மையை சொல்ல போனால் பெரிய சாம்ராஜ்யமே நடத்தினாங்க தொழிலில் அவங்க. அவங்களுக்கு மீறி யாரும் கிடையாது. பெரிய சாம்ராஜ்யம். சாம்ராஜ்யம்னா அப்படி இப்படி கிடையாது, மகத்தான சாம்ராஜ்யம் தொழில். அந்த ஃபீல்டில் அவங்க பெரிய புரட்சியே பண்ணாங்க. சாம்ராஜ்யம் புரட்சின்னா புரட்சி, சாம்ராஜ்யம், சாம்ராஜ்யம் பண்றவங்க புரட்சி பண்ணாதானே சாம்ராஜ்யம் வரும். ஆனா பேர்ல முடியும் போது லாஸ்ன்னு முடிஞ்சது பாருங்க, விலாஸ்ன்னு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, லாஸ்ல தான் முடிஞ்சது. எதை உச்சரிக்கிறீங்களோ, எதுவாக உச்சரிக்கிறோ அது அதுவாக முடிவு அமைந்துவிடும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த பழைய வருஷத்துலேயே சொல்றேன், அப்பெல்லாம் ஹோட்டல்ல பவன் இருக்காது, லாஸ் தான் வரும். ராமலிங்க விலாஸ், ராம விலாஸ், அப்படி வச்ச விலாஸுங்கிற ஹோட்டல் ஒன்று கூட இல்லை. ஆரம்ப காலகட்டத்திலலாம் எல்லா ஹோட்டலுக்கு பேர் விலாஸ் தான் முடியும். ஆமா ஆமா, ஒரு பேரை வச்சுட்டு கடைசியில் ஹோட்டல்னு வராது, விலாஸ். எல்லா ஹோட்டலும் எல்லாம் லாஸ்ல தான் முடிஞ்சது ஆரம்ப கட்டத்தில். ஆமாங்க, நீங்க அதானுங்க வச்சீங்க, முடிக்கும் போது என்ன பேர், லாஸ்ன்னு முடிச்சிங்க, லாஸ்ல முடிஞ்சது, அட்ரஸ் எல்லாம் போயிடுச்சு. எந்த பேராக இருந்தாலும் அந்த பேரில் முடிவில் என்ன அர்த்தம், என்ன ஒலி, சவுண்டு முடியுதோ வாழ்க்கையும் அதுவாகவே முடியும். நன்னு ஒரு பேர் முடியுது, நிறைய சொல்லலாம். மலர்வண்ணன், மணிவண்ணன், நன்னு முடியுது. மணிவண்ணன் கூட வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னு பேசி முடிப்போமே. மணிவண்ணன் அப்படின்னு ஒரு பேருனாக்கா முடியும் போது நன்னு முடியுது. நன் அப்படின்னு இருந்தனாக்கா பெண்களாக இருந்த பெண் துறவி, அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு நன்னுன்னா நத்திங்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல நத்திங், தமிழ்ல ஒன்னும் இல்லை. ஒன்னும் இல்லைன்னு சொல்லி முடிக்க முடியாது. அது கரெக்டான தமிழாக்கம் வந்துட்டு அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, எதுவும் இல்லை. மொத்தத்துல இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை நத்திங் சொல்லிடலாம், ஆனா தமிழ் முழு ஆக்கம் அதுதான். அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, எதுவும் இல்லை. அப்படின்னா நன்னுன்னு பேர் முடிகிறவங்க பல கலை கற்றாலும், பல வித்தை கற்றாலும், பல தொழில் செஞ்சாலும், அந்த தொழில் செய்யறதா, இந்த தொழில் செய்யறதா, எந்த தொழில் செய்யறது, அந்த மாதிரிலதான் அது முடியும். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் எதுவாக முடியுதோ அதுவாகத்தான் வாழ்க்கையை முடிஞ்சுவிடும், அமைந்துவிடும், நடந்துவிடும், ஒலித்துவிடும், ஓடிக்கொண்டிருக்கும். ஆமா, மனோஜின்னு இருக்கு, நோன்னு சவுண்டு முடியுது, நோ தான் அது. அந்த அப்படின்னா என்ன அர்த்தம், நோன்னு வந்ததுன்னா ஒன்றும் இல்லையா அப்படின்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு எல்லாமே நோ, அடுத்தவங்களுக்கு எல்லாமே எஸ், அதான் அர்த்தம் அதுக்கு. அப்படின்னா அவங்களுக்கு அது எதுவும் கிடைக்காது, அவங்களால மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதுக்கு உள்ள அர்த்தம் அதுதான். அதாங்க உண்மை.
பொருள் படம் வைக்கிறது தாங்க. பொதுவாக எதுவுமே மீனிங்ஃபுல்லோடு இருந்தால் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். மீனிங்லெஸ்ஸாக இருந்தால் வாழ்க்கை கூட சரி. நம்ம பெயரில் மீனிங்ஃபுல்லாக இருந்ததுன்னா வாழ்க்கையே ஒரு மீனிங்கோடு இருக்கும். மீனிங் லெஸ்ஸாக இருந்தால் வாழ்க்கை மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கும். இதை நான் இப்போ சொல்லலை, 35 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். பெயரில் அர்த்தம் இருந்தால் தான் வாழ்க்கையும் அர்த்தமாக இருக்கும். பெயரில் அர்த்தமற்றதாக இருந்தால் வாழ்க்கையை அர்த்தமற்ற வாழ்க்கையாக ஆயிரும். அது மாதிரி நன்னு, லாஸு இப்படி பேர் வச்சாக்கா எப்படி இருக்கும்? முடியும் போது அதுதான் இருக்கும். வீடு கூட இல்லைன்னு வைக்கிறோம் பாருங்க, வைக்காதீங்க நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வைக்காதீங்க. ஏங்க இல்லம்னா பின்ன வீட்டுக்கு இல்லம் தானே வைப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா அப்படிதான் வைப்பாங்கன்னா வைக்காதீங்கன்றேன். இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னாக்கா நோய் வாய்ப்படுறதுன்னு அர்த்தம். வீடு எங்கன்னா நோய் வாய்ப்படுமா? அடுத்த கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஆட்கள் சில பேர் தெளிவா பேசுறங்கிற பேர்ல அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே அது குழப்பிப்பாங்க. இல்லுன்னு அப்படின்றத எதுக்கு வைக்கிறோமோ அதுக்கு. மனிதர்களுக்கு இல் அப்படிங்கிற பேரை தாங்கி வைக்கிறவங்களுக்கு இல்னஸ் அப்பப்போ உடம்பு சரியில்லாம போகும். ஒரு பில்டிங்ல போய் இல்லம் அப்படின்னு வச்சீங்கன்னாக்கா பில்டிங் உடம்பு சரியில்லை போகுமா? அப்படி அர்த்தம் கிடையாது. சில நேரத்தில் திருக்குறள் மாதிரி தாங்க, இடத்துக்கு இடம் பொருள் வேறுபடும் மாறுபடும். நியூமராலஜியும் கிட்டத்தட்ட ஒரு கனெக்டோட பார்த்தீங்கன்னா அப்படிதான் அர்த்தம் வரும். எப்படி மாறுது? பில்டிங்குக்கு இல்லம் அப்படின்னு வச்சீங்கன்னாக்கா பில்டிங் உடம்பு சரியில்லாத போயிடும் அப்படின்னு கிடையாது. அந்த பில்டிங்கை நீங்க எடுத்துக்கட்ட செய்யவே முடியாது. கடைசி வரைக்கும் பில்டிங்கை ரெனோவேஷனும் பண்ண முடியாது, எடுத்து கட்டவே முடியாது. கட்டினதோட சரி, அதை மேலும் செட் பண்ணிட முடியாது, அதை மேலே வளர்த்த முடியாது. எப்போ கட்டும்போது என்ன வச்சிங்களோ அப்படிதான் இருக்கும் கடைசி வரைக்கும். அது கை வைக்கவும் விடாது, அவங்க லைஃபையும் குரோத்தையும் கொடுக்காது. ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அது எப்பவுமே அப்படிதானே, அதோட விட்டுரும். இவ்வளோ விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்கு. கேட்கறதுக்கு பிரமிப்பாக இருக்குது இல்லையா? ஆமா, இது எல்லாரும் நினைக்கலாம் இந்த பேர்லாம் இப்போ வச்சதுனாலதான் இவர் சொல்றாரா அப்படின்னு. நீங்க சங்க இலக்கியத்திலே வச்சாலும் சரி, புராணத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, புராணத்திலையும் சங்க இலக்கியத்திலையும் பேர் தாங்கி வைக்கிறவங்களுக்கு எல்லாமே உயர்ந்த இடத்துல இருந்தாங்களா அப்படின்னு இல்லை. உயர்ந்த இடத்துல இருந்தவங்க சில பேர் இதாக போகும்போது அந்த பேர்ல பார்த்தீங்கன்னா அப்படிதான் முடிஞ்சிருக்கும். ஒலி சவுண்டு அர்த்தம் எந்த காலத்துல பிறந்தா என்னங்க, எல்லாம் ஒருந்தாங்க. காலங்கள் மாறினாலும் அந்த காலத்தினுடைய நடப்பு விகிதங்கள் நடப்புகள் எதுவுமே மாறாது. என்ன அப்போ நமக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை, அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். அவேர்னஸ், ஒரு எவல்யூஷன், அதெல்லாம் இப்ப இல்லை. அப்போ நம்ம ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், அதனால இல்லை. இப்ப எல்லாத்தையும் நோக்கி எல்லாருமே போறோம். இப்ப எல்லாத்தையும் வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. சின்ன பிள்ளைங்களே வாட்ச் பண்ணுதுங்க. அப்போ ஈஸியா தெரிஞ்சு போயிடுது. அப்போ தெரிஞ்சவங்க பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா. அப்போ எல்லாத்தையும் அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க 1% இருப்பாங்க. இப்போ 1% உள்ளவங்க தான் தெரியாம இருக்கிறாங்க. அப்படி மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தகவல் கண்டிப்பாக நீங்களே உங்களை அனலைசேஷன் பண்றதுக்கு ஒரு ரெவல்யூஷன், ஒரு எவல்யூஷன், புரட்சி மாறி போயிடுச்சு. மாறும் போகும்போது நம்ம மாத்திக்க வேண்டியதுதான். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். ஒரு அனலைசேஷன் பண்ணும் போகும்போது அதனுடைய தாக்கம் நமக்கு புரிய வரும்போது, ஓஹோ இப்படிலாம் இருந்தால் அப்போ அது உண்மைதானே, ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே அப்படிங்கிறது நம்ம ஒரு முடிவுக்கு வரும். அந்த வந்ததை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.